கிளாமிடோமோனாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் அப்படின்னா யூனிசெல்லுலார் கிரீன் ஆல்கே, ஒரு செல் மட்டும் இருக்கக்கூடியது. பெரும்பாலும் இது என்ன வாட்டர்ல இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா உலகம் ஃபுல்லா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல சிங்கிள் செல்டட் ஆர்கானிசம், இது எது கேரக்டர்ல வருது அப்படின்னா புரோட்டிஸ்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. பிளஜெல்லா பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஆகலைங்களா? ஒரே நிமிஷம். ஓகே அதான் நான் பண்ணிடுறேன். இது தெரியுதுங்களா? ஓகே ரைட்டுங்க. சரி ஓகே சரி, கிளாமிடோமோனாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது சிங்கிள் செல் ஆர்கானிசம். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல தான் பொதுவா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பொதுவா நமக்கு வந்து ஒரு செல், அதே மாதிரி புரோட்டிஸ்டா அப்படிங்கிறதுல வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல முக்கியமா எத்தனை கசை இலைகள் இருக்கும், பிளஜெல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 கசை இலை கொண்டது. சரிங்களா, எத்தனை கசை இலை அப்படின்னா 2 கசை இலை இருக்கு. அதே மாதிரி நமக்கு நீர்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதன்மை பிரைமரி ப்ரொடியூசராகவும் நமக்கு வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு கிளாமிடோமோனாஸை பொறுத்த வரைக்கும் எளிய அமைப்பு மற்றும் உயர் தாவரங்களுடன் உள்ள மரபணு ஒற்றுமைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிளாமிடோமோனாஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம். அது என்ன சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னா தன்னோட என்டையர் லைஃபுமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரே செல்லுக்குள்ள முடிச்சிடும். சரிங்களா, அதாவது சிங்கிள் செல். இப்ப நம்ம யாரு அப்படின்னா ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கா இருக்கக்கூடிய பிளான்ட் என்ன அப்படின்னா ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். செப்பரேட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா ஆர்கன் இருக்கும். பொதுவாக இப்போ நம்ம பாடி, ஹியூமன் பீயிங் பாடி எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசத்துல வந்து இருக்காது. எல்லாமே ஒரே இந்த ஒரு செல்லுக்குள்ளதான் எல்லா ப்ராசஸுமே. அது மொத்த உயிர் வாழ்றதுமே இந்த ஒரே செல்லுக்குள்ளதான். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா இது எங்க இருக்கு அப்படின்னா நன்னீர் சூழல்ல தான் இது அதிகமா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதுதான். இது வந்து எளிய ஸ்ட்ரக்சர் தான் இதுல நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைமரி ப்ரொடியூசர், முதன்மை உற்பத்தியாளராகவும் செயல்படக்கூடியது எது அப்படின்னா நமக்கு கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி 3 வகையான கேரக்டருமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பார்க்கலாம். கசையிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கசையிலன்னா 2. ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா சாட்டை வடிவத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த V+ அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்ல வந்து காணப்படும். இது எதுக்குன்னா நமக்கு வந்து மொட்டைல், நமக்கு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு முக்கியமா பயன்படுகிறது. கிளாமிடோமோனாஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மெத்தட் வந்து காணப்படுகிறது. பாலியல் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல கேமிட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். அதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி இந்த மாதிரி கேரக்டர் வரும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்கள் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துங்க. இது மாதிரி ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது, தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே தயாரிச்சுக்கும். ஸோ அதை நம்ம ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கை பொறுத்த வரைக்கும் செல் பிரிவு மற்றும் மரபணு பரம்பரை போன்ற அடிப்படை உயிரியல் செயல்முறைகளை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரிந்து கொள்வதற்கு ஒரு மாதிரி உயிரினமாக என்ன பண்றாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பிளஜெல்லா ரெண்டுமே பாருங்க இது நமக்கு வந்து ஈக்குவலா இருக்குது. எதுக்கு முக்கியமா அப்படின்னா மொட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, கான்ட்ராக்டல் வேக்யூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கான்ட்ராக்டில் அப்படின்னா சுருங்கும் தன்மை கொண்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேக்யூலு தேவையான கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்கு, அதே மாதிரி அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த சுருங்கக்கூடிய நுண் குமிழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். இதுல இந்த ஐ ஸ்பாட் இது ஒரு முக்கியமான பார்ட்டுங்க. இது வந்து போட்டோசிந்தட்டிக் உடைய முக்கியமான பார்ட்டு. இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலதான் வந்து நமக்கு நிறமிகள் அப்படிங்கிறது வந்து காணப்படும். சரிங்களா? போட்டோசிந்தசிஸ் தேவையான நிறமிகள் எல்லாமே இங்க நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, குளோரோபிளாஸ்ட் இருக்கு, ஸ்டார்ச் கிரைன் இருக்கு, பைரினாய்டு இருக்கு பாருங்க. பைரினாய்டு அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை வந்து சேமிக்கக்கூடிய பகுதிக்கு பேரு தான் பைரினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல எழுதி வச்சுக்கங்க, ஸ்டார்ச் ஸ்டோரேஜ் பார்ட்டிகல். சரிங்களா? நமக்கு ஸ்டார்ச்சை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம பைரினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கோல்கை அப்பரட்டஸ் இருக்கு, அதே மாதிரி பாருங்க நியூக்ளியோலஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப இது வந்து யூகாரியாட்டிக் கேரக்டர்ல வரும். ஒரு உண்மையான நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செல் மெம்பரைன், செல் வால், இதெல்லாம் பொதுவா கிளாமிடோமோனஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. கிளாமிடோமோனஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா இதுல அமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா 2 கசையலை அதெல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கும். செல் சுவர் கேட்டாங்க அப்படின்னா இது எதனால ஆனது அப்படின்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற பொருளால் ஆனது. கிளாமிடோமோனஸோட செல் சுவர் எதனால ஆனதுன்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற பொருளால் ஆனது. அதே மாதிரி இது கடினத்தன்மையாகவும் இருக்கு, பாதுகாப்பா வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி கோப்பை வடிவ பசுங்கணையம் இதுல வந்து நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கப் ஷேப்டு கிளாமிடோமோனஸ் அப்படின்னு எடுத்தாலே குளோரோபிளாஸ்ட் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன் ஜெனரல் கேரக்டர்லயே. கிளாமிடோமோனஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு குளோரோபிளாஸ்ட் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கப் ஷேப், கோப்பை வடிவத்துல காணப்படும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பசுங்கணிகத்துல என்ன காணப்படுதுன்னா பைரினாய்டு அப்படிங்கிற அமைப்பு காணப்படுகிறது. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஸ்டார்ச் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஒற்றை மைய உட்கருவை நமக்கு கொண்டுள்ளது. நம்ம டயக்ராம்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, கண் அறை, ஐ ஸ்பாட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐ ஸ்பாட். இந்த ஐ ஸ்பாட்ல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நிறமிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறிய சிவப்பு புள்ளி ஒளியை உணர்வதற்கு மிகவும் முக்கியமானது. இது சிறந்த ஒளிச்சேர்க்கையாகவும் கிளாமிடோமோனஸ் ஒளி மூலங்களை நோக்கி நீந்தவும் உதவுகிறது. பாருங்க, ரெண்டு முக்கியமான கேரக்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப வந்து நமக்கு இது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப நமக்கு இப்படி இங்க இருக்கக்கூடிய குளத்துல இங்க இருக்கு அப்படின்னா எங்க வந்து நமக்கு சிவப்பு புள்ளி, இப்ப நமக்கு வந்து சன்லைட்ல இருந்து இப்படி லைட் வருது அப்படின்னா எந்த இடத்துல சிவப்பு ஒளி நமக்கு இருக்கோ அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகிறதுக்கு வந்து அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி கசையிலையோட அடிப்பகுதியில தான் என்ன காணப்படுது அப்படின்னா இந்த ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ் ஆகுது. இதோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் வந்து திசைசார் இயக்கம், அதாவது எந்த திசையில வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இது பண்ணணும். ஏன்னா நம்ம ஒளியை நோக்கி தான் அது நீந்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திசைசார் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கிளாமிடோமோனஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சுருங்கும் நுண் குமிழ்கள் நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது நான் உங்களுக்கு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா பேலன்சிங், தண்ணியை உள்ள கொண்டு போறது, ஃபுட் மெட்டீரியல் உள்ள வர்றது, அதே மாதிரி கழிவுப் பொருட்கள்லாம் இங்கிருந்து வெளியேற்றுறது, இந்த மாதிரி வேலைக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டல் வேக்யூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கான்ட்ராக்டல் வேக்யூல் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்ட்ராக்டல் வேக்யூல் இதான் சுருங்கும் நுண்குமிழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, சுருங்கும் நுண்குமிழ் கான்ட்ராக்டல் வேக்யூலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஊட்டப்பொருட்களை உள்ளே கொண்டு வருவது, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது, இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
சப்போர்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதுல பாருங்க, இதுலதான் டவுட் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இதுல பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஐ ஸ்பாட்டோட வேலை என்னங்க? டீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஸ்பாட்டோட முக்கியமான வேலை என்னங்க? இப்ப இந்த ஐ ஸ்பாட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது சொல்லுங்க. நிறமிகளை ஓகே, நிறமிகளை வந்து கண்டு உணர்வதற்கு அது எந்த லைட்டுங்க? ரெட் லைட். ரெட் லைட்டை வந்து நோலி, அதாவது ரெட் லைட்டை நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்றதுக்கு வந்து இந்த இது நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா எதிர்பார்க்க முடியாது. இன்டைரக்டா தான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எழுதணும். அதே மாதிரி பாருங்க, இதுல என்ன மாதிரி மெத்தட் நடக்குதுன்னா சவ்வூடு பரவல், ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ், அது மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா இது எங்க இந்த சுருங்கு நுண்குமிழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சவ்வூடு பரவல் மூலம் வந்து செல்லிருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதன் மூலம் திரவ சமநிலையை பராமரிக்கிறது. சரிங்களா? ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன். நம்ம உடம்புல எப்படி வேக்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலோட வெப்பநிலை, சரி நம்ம இல்ல பிளான்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேக்யூல்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்பநிலையை வந்து சமநிலையா வைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அந்த மெத்தட் மூலியமா தான் தேவைன்னா தண்ணியை உள்ள எடுத்துக்கும், தேவையில்லைன்னா தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றிடும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி இருக்கு. அந்த குவான்டிட்டியை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேக்யூல் தான். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாமிடோமோனாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் உயிரி பாலிலா இனப்பெருக்கம் இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 மெத்தடுமே இதுல வந்து காணப்படும். அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிலா இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்போர் அப்படின்னா ஜூஸ் ஸ்போர், மொட்டைல் ஸ்போர், நகரக்கூடிய ஸ்போர்கள் மூலியமா தான் என்ன நடக்குது அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது. ஜூஸ் ஸ்போர் பொறுத்த வரைக்கும் எப்ப உருவாகும் அப்படின்னா உகந்த சூழ்நிலையின் போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜூஸ் ஸ்போர் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகும். சரிங்களா? உட்கரு என்ன பண்ணுது அப்படின்னா மைட்டாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுக்கு வந்து உட்படுத்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல சைட்டோபிளாசம் பிரிவு அப்படிங்கிறது வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதன் விளைவாக தாய் செல்லுக்குள்ள வந்து என்ன உருவாகுது அப்படின்னா பல ஜூஸ் ஸ்போர்கள் உருவாகிறது. அப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா என்ன ஸ்போர் அப்படின்னா ஜூஸ் ஸ்போர். ஜூஸ் ஸ்போர்ல என்ன காணப்படும் அப்படின்னா கசையிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு காணப்படுகிறது. சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணும், இங்கிருந்து நீந்தி போய் தாய் செல்லில் இருந்து வெளியேறி ஒரு பொருத்தமான சூழல் வந்த உடனே அங்க என்ன பண்ணும் நமக்கு புதிய செல்லாக வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாதகமான சூழ்நிலையின் போது என்ன பண்ணும்னா ஜூஸ்போர் முளைச்சு புதிய கிளாமிடோஸ்போராக உருவாகும். அடுத்தது ஆப்ரனோஸ்போர். ஆப்ரனோஸ்போர் எப்போ உருவாகும்னு கேட்டாங்க அப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலையில தான் நமக்கு ஆப்ரனோஸ்போர் உருவாகும். இதை எழுதிக்கங்க. ஆப்ரனோஸ் பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இது என்ன ஆகாதுன்னா நான் மொட்டைல், நகராத அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நகராது, ஒரே இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சூழ்நிலை எப்ப அதுக்கு சாதகமா வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சாதகமா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து growth ஆகும். அடுத்தது ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அல்லது பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்மெல்லா ஸ்டேஜ். சரிங்களா? தமிழ்ல வந்து ஃபார்மெல்லா, இல்ல பக்கத்துல வேணா என்ன பண்ணுங்க அப்படின்னா பால்மெல்லா அப்படின்னு எழுதிக்கீங்க. பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்ப நடக்குது அப்படின்னா பாதகமான சூழ்நிலையில நடக்குது.
சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா கசை இலைகளை இழந்து ஒரு கூழ்ம பிண்டமாகி உருவாகி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தடித்த உரை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உருவாயிரும். சரி, இது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிள் அப்படின்னா இது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன். சரிங்களா? இப்படி 2 கசையில இருக்குது அப்படின்னா கிளாமிடோமோனஸ்ல இது என்ன பண்ணுது, 2 கசையிலையும் கட் பண்ணிட்டு இப்படி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிண்ட மாதிரி உருவாகுது, ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைக்கு பேர் தான் பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல நமக்கு ஏற்கனவே பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த செல் நிலைகள் பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ்வதற்காக ஆற்றலையும் வளங்களையும் நமக்கு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளேயே சேமிச்சு வச்சுக்கும். எங்கன்னா அது அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணா தானே எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மூவ் ஆகாம ஒரே பக்கம் இருந்தா எனர்ஜி என்ன ஆகாது, நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால அப்படியே அரேஞ்ச் ஆகிக்கும். திரும்பவும் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்குது அல்லது வந்து அந்த டெம்பரேச்சர் மற்றதெல்லாம் ப்ராப்பராக வருது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் என்ன பண்ணும் அப்படின்னா அது செயல்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து பால்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. பால்மெல்லா ஸ்டேஜ் இன்னும் ஒரு பிசிசில வருமே ஆல்கேவில், யாருக்காவது எக்ஸாக்டா தெரியுங்களா? ஏதோ ஒரு ஸ்பீசிஸ்ல பால்மெல்லா ஸ்டேஜ் படிச்ச மாதிரி இருக்கு. வால்வாக்ஸா? இது என்னன்னு சொல்லுங்க. வால்வாக்ஸ் கன்ஃபார்முங்களா? பால்மெல்லா ஸ்டேஜ் ஏன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. எந்தெந்த ஆல்கேவில் இருக்கு? கிளாமிடோமோனஸ்ல இருக்குங்க, இலோத்ரிக்ஸ்ல இருக்குங்க, 2 பீசஸ்ல இருக்குங்க. பால்மெல்லா ஸ்டேஜுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா கிளாமிடோமோனஸ், அதுக்கப்புறம் இலோத்ரிக்ஸ்ல இருக்கு. இலோத்ரிக்ஸ்ல இருக்கு. ரெண்டு பீசஸ் தான். யூக்ளினாவிலையும் இருக்கு. யூக்ளினாவிலையும் அந்த ஸ்டேஜ் வருது. யூக்ளினால வருது. அப்புறம் பீடியாஸ்ட்ரத்துல இருக்கு. பீடியாஸ்ட்ரம். சரிங்களா? இதை ரெண்டையும் மெயினா பாத்துங்க. இலோத்ரிக்ஸும் கிளாமிடோமோனஸும் முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? பால்மெல்லா ஸ்டேஜ் என்னன்னு தெரியுதுங்களா? ஒரு சாதகமற்ற சூழல் அப்படிங்கும் போது கசையிலை இழந்து ஒரு பால் மாதிரி மாறிடுது. அந்த பால் என்ன பண்ணும் அப்படின்னா எதனால் அப்படி மாறுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது அங்கேயும் மூவ் பண்ணாம இருக்கும்போது ஆற்றலானது சேமிக்கப்படுகிறது, அதனால இப்படி மாறுது. அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மரபணு பன்முகத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது பிற அழுத்தமான சூழ்நிலைகளின் கீழ் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒற்றை மைய நிலையில் இருந்து இரட்டை மைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. மோனோ கேரியாட்டிக், டைகேரியாட்டிக். கிளாமிடோமோனஸ் செல்கள் பொறுத்த வரைக்கும் சாதாரணமா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றை மைய நிலையில தான் நமக்கு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தமான சூழ்நிலையின் கீழ் அவை பாலிலா இனப்பெருக்கத்திற்காக என்ன பண்ணும் அப்படின்னா டைகேரியாட்டிக், அதாவது இரட்டை மைய செல்களை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணீங்க. பொதுவா வந்து n கண்டிஷன். சரிங்களா? ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு உட்படுத்தும் போது 2n கண்டிஷனுக்கு வந்து இது மாறுது. இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு, ஆனா என்ன கிடையாதுன்னா செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இருக்காது. சரிங்களா? பிளஸ்ங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனா எடுத்துக்கணும். மைனஸ்ங்கிறத வந்து நீங்க பெண் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பிளஸ் மைனஸ் கசையிலெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜைகோட், எம்பிரியோ, கருமுட்டை அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. அதே மாதிரி கருமுட்டை உருவாக்கம் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தடித்த சுவரை உருவாக்கி என்னவா மாறுது அப்படின்னா ஒரு ஜைகோஸ்போரா மாறுது. என்னவா மாறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஜைகோஸ்போரா மாறுது. இது வந்து சுற்றுச்சூழல் இடர்பாடுகளை எதிர்க்கும் தன்மை கொண்டது.
இது பாத்தீங்க என்ன ஸ்போரா மாறுதுன்னா ஜைகோஸ்போரா மாறுது. இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜைகோஸ்போர் அப்படின்னா நீங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுங்க. குன்றல் பகுப்பு மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குன்றல் பருப்பு அப்படிங்கும் போது மொத்தம் இங்க என்ன நடக்குதுன்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். மியாசிஸ் அப்ப மொத்தம் 4 ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா growth ஆகும், 2 growth ஆகும் அல்லது 4 growth ஆகும். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா growth ஆகக்கூடியதுல 1 அல்லது 2 அல்லது 4 இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது growth ஆகும். சரி, இதுல மொத்தம் 3 முக்கிய நிகழ்வு நான் சொன்ன மாதிரி ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி மொத்தம் 3மே என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா, 3 ஸ்டேஜுமே இருக்கக்கூடிய ஒரு பீசிஸ் எது அப்படின்னா கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல அட்வான்ஸ் ஸ்டேஜ் எது அப்படின்னா ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது. ஐசோகேமி இப்போ நமக்கு தெரியும், இதுல மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். அமைப்பிலும் செயலிலும் ஒத்த கேமிட்டுகளோட இணைப்புக்கு பேரு தான் ஐசோகேமி. அனைசோகேமினா வேறுபட்டது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்துட்டோம், அதனால அதை பார்த்து வச்சுக்கங்க. ஊகேமினா நமக்கு தெரியும், பெண் பாத்தீங்கன்னா நகராது, ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஆண் சின்னதா இருக்கும். இது மட்டும்தான் அங்கங்க என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்து ஜைகோட், ஜைகோஸ்போர், கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜைகோஸ்போர் எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்ப நமக்கு பாலியல் இனப்பெருக்கம் நடக்குதோ, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதோ அப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு உருவாகும். சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது அதே மாதிரி எந்த மாதிரி சூழல் அப்படின்னா பாதகமான சூழல். இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, நான் திரும்ப சொன்னது அதுதான். சைகோஸ்போர் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்காக நீங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போயிடக்கூடாது. சரிங்களா, இது சைகோஸ்போர் வந்துச்சு அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் பிரிக்கக்கூடியது. சரிங்களா, இது முக்கியமான இதுல பாயிண்ட். அடுத்து கிளாமிடோமோனஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்னா நன்னீர் சூழ்நிலையில முக்கியமா வாழக்கூடியது. இந்த எக்கனாமிக் பட்டன் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அந்த ரிசர்ச்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ஜெனட்டிக்கல் ரிசர்ச்ல கிளாமிடோமோனஸ் முக்கியமா அந்த ஜெனட்டிக்கல் ரிசர்ச்ல யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா, இது மட்டும் பார்த்துக்கலாம். கிளாமிடோமோனஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், இதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது ஊடோகோனியம். ஊடோகோனியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா பிளமண்டஸ். இது என்ன வகையான பாசினா பிளமண்டஸ் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, இலை வடிவமானது. பிளமண்டஸ் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியதுதான். சரிங்களா, பெரும்பாலும் இது எப்படி காணப்படுது அப்படின்னா பெந்தோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையில ஒட்டி காணப்படக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெந்தோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தோபைட் நீர்நிலையில அடிப்பகுதியில ஒட்டி இருக்கக்கூடியது. ஊடோகோனியம் டெராஸ்டா என்பது நிலப்பரப்பு, இது ஒரு எக்ஸெப்ஷன் கேரக்டர், இதை நோட் பண்ணீங்க. ஊடோகோனியம் டெராஸ்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லேண்ட் அல்லது டெரஸ்ட்ரியல் ஆல்கே. இது எங்க இருக்குது அப்படின்னா ஈரமான மண்ணில் வளர்கிறது, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். ஊடோகோனியம் டெரஸ்டாங்கிறது எங்க வாழுது அப்படின்னா நிலப்பரப்புல வாழக்கூடியது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இலைகள் பாத்தீங்கன்னா ஒட்டி கொண்டிருக்கும் அல்லது முதிர்ந்தவை நீரில் மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாலஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல செல்களால் ஆனது, கிளைகள் அற்றது. இதுல அடிப்பகுதி நுனிசெல் தவிர இலையின் அனைத்து செல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உருளை வடிவத்தில் காணப்படும். அடிப்பகுதி செல் பாத்தீங்கன்னா நிறமற்றது மற்றும் ஒட்டு உறுப்பை உருவாக்குகிறது. ஹோல்டு ஃபாஸ்ட் மாதிரி அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இது உருவாக்கும். சரிங்களா, ஒட்டுறுப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோல்டு ஃபாஸ்ட் மாதிரி உருவாக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே நமக்கு இங்க இருக்கு பாருங்க, இந்த ஹோல்டு ஃபாஸ்ட்.
வேணா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டுறுப்புன்னு இருக்கு இல்லையா தமிழ்ல, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்குங்களா இங்கிலீஷ்ல? டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ல பாருங்க என்ன கொடுத்துருக்குன்னு, அடிப்பகுதி செல் நிறமற்றது மற்றும் ஹோல்டு பாஸ்டை உருவாக்குகிறது அப்படின்னு இருக்குங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா லைனை? ஹோல்டு ஓகே ரைட். அந்த ஹோல்டு பாஸ்ட் நான் வச்சுங்க. அந்த ஹோல்டு பாஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒட்டும் உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்த டயக்ராம். இதுதான் கீழே இருக்கக்கூடிய ஹோல்டு பாஸ்ட்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாறை வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பாறை மேல என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டிக்கும் அப்படி. சரி, ஹோல்டு பாஸ்டுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த பாறையில ஒட்டிக்கிறது தான் அதோட முக்கியமான வேலை. ஒட்டுறுப்பின் அருகாமையில் உள்ள முனை நீண்டு விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குகிறது. இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா அடி மூலக்கூறுகளில் ஒட்டி கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நுனிசெல் வந்து எப்படி இருக்குன்னா வட்டமான அல்லது நீளமான வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு உடல செல்லும் உருளை வடிவத்தில் அல்லது ஒரு தடித்த செல் சுவரை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள் அடுக்கு வந்து செல்லுலோஸ், வெளி அடுக்கு கேட்டாங்கன்னா பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெக்டின் அடுக்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மெல்லுசா வந்து ஒரு கைட்டின் அடுக்கு அப்படிங்கிற அமைப்புமே இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்லுலோஸ் இருக்கு, பெக்டின் இருக்கு, கைட்டின் அப்படிங்கிற அமைப்புமே இதுல காணப்படுகிறது. செல் சுவருக்கு அடுத்ததாக என்ன காணப்படுதுன்னா பிளாஸ்மா சவ்வு. இங்க வந்து ஒரு பெரிய நுண் குமிழ் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இதுல முக்கியமானது வந்து ரெட்டிகுலேட் ஊடககுணியத்தில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் என்ன ஷேப் அப்படின்னா ரெட்டிகுலேட், வலைப்பின்னல் வடிவம் கொண்டது. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், தமிழ் இருக்கிறவங்க வேணா எழுதிக்கங்க ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாம வலைப்பின்னல்னு கொடுக்காம ரெட்டிகுலேட்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்க எழுதணும். அதனால பக்கத்துல என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கங்க. அதுல ஒற்றை உட்கரு, அதே மாதிரி என்னன்னா பல பைரினாய்டுகள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சரிங்களா? பைரினாய்டுகள் வந்து நிறைய இருக்கு பாருங்க, சிங்கிள் நியூக்ளியஸ், அதே மாதிரி நிறைய பைரினாய்டுகள் காணப்படுகிறது. நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க நிறைய கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. ஆனா பைரினாய்டுகள் பாருங்க 1 2 3 4 இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப மெனி பைரினாய்டு இந்த இடத்துல எழுதிக்கங்க. என்ன அப்படின்னா மெனி பைரினாய்டு. நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இது வந்து செப்டேட், குறுக்குச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஒன்றை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க சில செல்களின் தொலைதூர முனையில் நுனி மூடி, அதாவது கேப்சல், அதாவது தொப்பி செல்கள், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொப்பி செல்கள் அப்படின்னு போட்டுங்க. இது நமக்கு ஆல்ரெடி யூஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க, தொப்பி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அது நுனி மூடி செல்லு, தொப்பி செல்லு, கேப்சல் எப்படி கேட்டாலும் சரி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? ஊடகத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா தொப்பி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கேப்சலோட என்ன ஃபங்க்ஷன்? சரி, அங்க ஏன் கேப்சல் இருக்கு, கேப்சலுக்கு என்ன ஃபங்க்ஷன், யாருக்காவது ஐடியா இருக்கா? கேப்சல் டிஸ்போஸ் பண்ணுமா? ஓகே ரைட். வேற யாராவது? யாருக்கு ஐடியா இல்லையா? இது முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா
சரி, இது நோ பண்ணீங்க. இவங்க என்னென்ன முக்கியமான கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த கேப்சல் யூஸ் ஆகுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க, இந்த கேப்ல எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்கத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி இதுல என்னவா செயல்படுது அப்படின்னா, நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து மெயினா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. முக்கியமான வேலை வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து கேப்சூல் யூஸ் பண்ணுது. அதே மாதிரி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? செக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் ஊகோனியல் தாய் செல்லாக செயல்படுகிறது. ஊகோனியல் தாய் செல்லாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஊகோனியல் தாய் செல்லாக செயல்படுகிறது. எழுதிட்டீங்களா? ஊகோனியல் தாய் செல்லாக செயல்படுகிறது. அதே மாதிரி இந்த கேப்சூல் வந்து சம்டைம் என்னவா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது ஜூஸ் பொராஞ்சியமாக. சார் சொன்னது ஒண்ணு கரெக்ட் தான் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது கரெக்டுங்க சார். ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் போரை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன? ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை வெளியிடுது அப்படின்னா ஜூஸ் போரை வெளியிடுகின்றன. ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் போரை வெளியிடுகின்றன. இதை நோட் பண்ணீங்க. ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் போரை வெளியிடுகின்றன. அதாவது ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் பொராஞ்சியமாக மாறி ஜூஸ் போரை வெளியிடுகின்றன. ஜூஸ் போரை வெளியிடுகின்றன. இதுல வந்து பல நியூக்ளியஸ்கள் காணப்படும். ஜூஸ் போர்ல என்ன காணப்படும் அப்படின்னா பல நியூக்ளியஸ்கள் காணப்படும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னவா மாறும்னு கேட்டாங்கன்னா ஊகோனியலா செயல்படும் அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி ஒரு டயக்ராம்ல இப்ப இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க இந்த பிளான்ட்ல அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி எத்தனை கேப் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த செல் வந்து எத்தனை முறை பிரிகை அடைந்துள்ளது என்பதை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதுல 2 இருக்கா, அப்ப இது 2 முறை பிரிகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா. இது 3 இருக்கா, 3 முறை பிரிகை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் பண்ணலாமா? புரியுதுங்களா? இதை திருப்பி சொல்லணுங்களா? கேப்சல் தொப்பி செல் வந்து ஒரு முறை ஒன்னு மட்டும் இருந்தா ஒரு முறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பிரிகை அடைஞ்சிருக்கு. 2 இருந்தா 2 முறை பிரிகை அடைஞ்சிருக்கு. 3 இருந்தா 3 முறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பிரிகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தொப்பி செல் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுக்குமே இது செயல்படுது. ரெண்டுமே வந்து நமக்கு இதுல சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? இது வரைக்கும் யூஜிடிஆர்பில முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து கேப்சூல் எதுல இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கேப்சூல்ல பேஸ் பண்ணி இருந்தா டீப்பா போனாங்க அப்படின்னா இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு ஒரு தாவரத்தில் 12 தொப்பிகள் காணப்படுகிறது எனில், சரிங்களா, ஒரு தாவரத்தில் 12 தொப்பிகள் காணப்படுகிறது எனில்
அந்த செல்கள் எத்தனை முறை பிரிகை அடைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எத்தனை முறை வருங்க? 12 முறை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா பிரிகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு என்ன அப்படின்னா அதாவது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் நமக்கு ஜூஸ் போரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று உருவாக்கு, அது கேப்சல் எதை உருவாக்கும், அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லையும் வருது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லையும் வருது. ஏ செக்ஷுவல் அப்படின்னா ஜூஸ் போராஞ்சியம், ஜூஸ் போரு ஊகோனியல் அப்படிங்கிற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஊகோனியல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து உருவாக்கும். சரி, அடுத்தது இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உடல்வழி, பாலிலா, பாலியல் அப்படிங்கிற 3 முறை இருக்கு. நமக்கு உடல்வழி இனப்பெருக்கம் அப்படின்னா துண்டாதல், அதே மாதிரி எக்கினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உருவாகிறது, தடித்த உரை போன்ற அமைப்பு. பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூஸ் போர். பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா ஜூஸ் போரு. அதே மாதிரி ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி சில உடல் ஜூஸ் பொராஞ்சியங்களாகவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூஸ் பொராஞ்சியம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஜூஸ் போரை உருவாக்கும். இந்த ஜூஸ் போர் இந்த இடத்துல எழுதிக்கிங்க, பல நியூக்ளியஸ்களை கொண்டது, பல நியூக்ளியஸ்களை கொண்டது. இதை நோட் பண்ணீங்க. அதே மாதிரி பாருங்க, ஜூஸ் போரின் நிறமற்ற அலகு போன்ற முன்முனையின் அடிப்பகுதியில் குறுகிய கசையிலையின் வளையம் காணப்படுகிறது. இந்த மாதிரி அமைப்புக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்டெபனோகாண்ட். இதை நோட் பண்ணீங்க. ஸ்டெபனோகாண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ஜூஸ் போரின் நிறமற்ற அலகு போன்ற முன்முனையின் அடிப்பகுதியில் குறுகிய கசையிலையின் வளையம் காணப்படுகிறது. இந்த வகையான கசையிலைக்கு என்ன பேருனா ஸ்டெபனோகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஜூஸ் பொராஞ்சியத்திலிருந்து விடுபட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீரில் மிதக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொருத்தமான அடி மூலக்கூறை அடைந்தால் அது 2 செல்களாக பிரிகிறது. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க, ஜூஸ் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் வந்து நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர். இதுலதான் வந்து நமக்கு ஆண் பெண் அப்படிங்கிற கேரக்டர் பேஸ் பண்ணி ஏற்கனவே நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் நமக்கு முக்கியமானது. இதுல ஆந்திரிடியம் அப்படிங்கிறது வந்து இது மேல் கேரக்டர், இதுல ஆந்த்ரோஸ்வாய்டு அப்படிங்கிறது நமக்கு ஃபீமேல் கேரக்டர்ல வரக்கூடியது. ஆந்த்ரோஸ்வாய்டு, ஆந்திரிடியம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஆந்திரிடியம், ஆந்த்ரோஸ்வாய்டு, சாரி ரெண்டுமே நமக்கு மேல் கேரக்டர்ல வரக்கூடியதான். சாரி ஃபீமேல் இல்லை, ரெண்டுமே மேல் கேரக்டர்ல தான் வரும் நினைக்கிறேன். ஆந்திரிடியம், ஆந்த்ரோஸ்வாய்டு. இது மட்டும் கொஞ்சம் ஆந்திரிடியம் கன்ஃபார்ம். ஆந்த்ரோஸ்வாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா இது எந்த கேரக்டர்ல வந்து நமக்கு அது ரெண்டுமே ஆண்ல தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க பெண் கேரக்டரே வரலையா? பெண் கேரக்டர் இங்க ஃபார்ம் ஆகலையா? ஆந்த்ரோஸ்வாய்டு. ஹாப்ளாய்டு மேல் கேமெட் தான். இந்த இடத்துல எழுதிக்கங்க. ஆந்த்ரோசாய்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹாப்ளாய்டு மேல் கேமெட். இந்த இடத்துல எழுதிக்கங்க. ஹாப்ளாய்டு மேல் கேமெட் ஆந்த்ரோசாய்டு. சரி, அதுக்கடுத்து நம்ம ஆண் இனப்பெருக்க உறுப்புனா ஆந்திரிடியம், பெண் இன உறுப்புனா ஊகோனியம். இதை நோட் பண்ணிக்கங்க. பெண் இனப்பெருக்க உறுப்பு என்ன அப்படின்னா ஊகோனியம். அதே மாதிரி பால் உறுப்புகளின் பரவலை அடிப்படையாக கொண்டு மேக்ராண்டஸ் மற்றும் நானாண்ட்ரஸ் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கலாம்.
மேக்ராண்டஸ் ஒருபால் தாவரம், அதாவது மோனோசியஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். மேக்ராண்டஸ் மோனோசியஸ் அப்படின்னா ஆந்திரிடியங்களும் ஊகோனியங்களும் ஒரே இலையில் காணப்பட்டால், உதாரணம் வந்து ஊடோகோனியம் பிரஜல், இந்த எக்ஸாம்பிள் கேட்கலாங்க. அதே மாதிரி மேக்ராண்டஸ் டையசிஸ் அப்படின்னா ரெண்டு என்ன பண்ண அப்படின்னா தனித்தனி இலையில காணப்படும். இதுக்கு உதாரணம் வந்து ஊடோகோனியம் கிரசம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. பிரஜை அப்படின்னா ஒன்னு மோனோசியஸ், இதே வந்து கிரசம் அப்படின்னா டையசியஸ். இது ஏதாவது சின்னதா கூட ஒரு மாதிரி போட்டுக்குங்க, அப்பதான் நமக்கு வந்து மறக்காது. நானாண்ட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஆந்திரிடியங்கள் குள்ள ஆண் தாவரங்கள் எனப்படும். சிறிய ஆண் இலைகளில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நானாண்ட்ரஸ் சிற்றினங்களில் ஆந்திரிடியங்கள் குள்ள ஆண்கள் எனப்படும் சிறப்பு வாய்ந்த எத்தனை செல்கள் அப்படின்னா 2 to 4 செல்களை கொண்ட இலைகளில் ஆனது. சரிங்களா? டுவார்ஃப் ஆண் எது அப்படின்னா குள்ள ஆண்கள். இந்த குள்ள ஆண்கள் எங்கிருந்து உருவாகுனா ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து வெளியிடப்படும் ஆண்ட்ரோஸ்போர்களில் இருந்து உருவாகிறது. இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்க இருக்கு, இதுதான் மேல் கேரக்டர் தான். மேல் கேரக்டர்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கு. டுவார்ஃப் மேல் இங்க இருக்கு பாருங்க. இந்த டுவார்ஃப் மேல் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஆண்ட்ரோஸ்போர்கள்ல இருந்து நமக்கு உருவாகுது. சரிங்களா? இது நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஆண்ட்ரோஸ்பொராஞ்சியங்களும் ஊகோனியங்களும் ஒரே இலையில் வளர்ந்தால் அதுக்கு பேரு கைனண்ட்ரோஸ்போரஸ். இதை நோட் பண்ணீங்க. கைனண்ட்ரோஸ்போரஸ் அப்படின்னா ஒரே இலையில மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே இடத்துல வளர்ந்தா, ஒரே இலையில வளர்ந்தா அதுக்கு பேரு கைனண்ட்ரோஸ்போரஸ். வெவ்வேறு இதுல வளர்ந்தா அதுக்கு பேரு இடியாண்ட்ரோஸ்போரஸ். இதுல எக்ஸாம்பிள் தாங்க முக்கியம். இது கான்கேட்டினேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது கான்ஃபெட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இது ரெண்டும் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸாம்பிள் மொத்தம் பாருங்க 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. குள்ள ஆண்கள் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. டுவார்ஃப் மேல் இதுல மொத்தம் எத்தனை செல்கள்னா 2 to 4 செல்கள். இது எல்லாமே முக்கியங்க. கண்டிப்பா இந்த ஏரியாவில இருந்து ஒரு கொஸ்டினாவது கேட்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், அல்லது நானாண்ட்ரஸ்னா என்ன, அதே மாதிரி இடியாண்ட்ரோஸ்போரஸ்னா என்ன, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஆந்திரிடியம் வந்து பல கசையிலைகளை கொண்ட ஆந்திரோஸ்வாடுகளை உருவாக்குகிறது. ஆந்திரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவரில் ஏற்படும் குறுக்கு பிளவு மூலம் வெளியிடப்படுகிறது. இங்க வந்து ஆந்திரோஸ்வாடுகளை முதிர்ந்த ஊகோனியத்தை வேதி ஈர்ப்பு மூலம், இந்த இடத்துல வேதி அப்படிங்கறது என்ன பண்ணுங்க அப்படின்னா சுகரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுங்க. அதாவது சுகரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து ஒரு இனிப்பான பொருள், அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒரு ஒற்றை ஆந்திரோசைடு ஊகோனியத்தின் சுவரில் உள்ள திறப்பு வழியாக இது என்ன பண்ணுது அப்படின்னா ஊகோனியத்திற்குள் நுழைகிறது, அதாவது உள்ளுக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேல் ஃபீமேலுக்குள்ள வந்து நுழையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. இதுல வேற நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு, பல கசைகளை கொண்ட ஜூஸ் போர்களை உருவாக்குகிறது. அதே மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜூஸ் போரை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு கொஸ்டின் பாருங்க. ஊடோகுனியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் இருமய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஷார்ட் பீரியட், குறுகிய காலம் கொண்டது. இதுல ஒற்றை மையம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கி காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்க. இது கேட்கலாம். சரிங்களா? அப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட். இதே வந்து டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் பீரியட் தான். கண்டிப்பா இந்த ஏரியா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாங்க. எந்த கொஸ்டின்ஸ் வேணா நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு கேட்கலாம். ரைட், அவ்வளவுதான். இதோட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டாபிக் ஓவர்.